எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரி வெப்சைட் நிறைய இருக்குது. பட் இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, இந்த வெப்சைட்டோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத முழுசாக சொல்ல போகிறேன். அண்ட் இதில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்காம், பீஸ்ஃபுல் காமர்ஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பீஸ்காம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திருத்தணியில் இருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிளான் என்ன, இந்த கம்பெனிலேருந்து நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அவங்களோட பிடிஎஃபை ரிவ்யூ பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பீஸ்காம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப்பில் வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜ்லாம் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்க போகுது. அது கூட சீக்கிரமாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீஸ்காமில் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். அதாவது நீங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுக்கு 300 ருபீஸ் கட்டணும். அண்ட் வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 ருபீஸ் கட்டணும். இல்லை எனக்கு வீடியோ வாட்ச் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஜாயின் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ் மூலியமாக நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 300 கட்டினா போதும். இல்லை நான் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வாட்சிங்கும் எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆக மொத்தம் 800 நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ருபீஸ் நீங்கள் வீடியோ வாட்சிங்கில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு டேரக்ட் ரெஃபர் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு 60 ருபீஸ் உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேக்கேஜஸ் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அவைலபிளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 300 ருபீஸ் பேக்கேஜ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது என்னென்ன இன்கம் அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், வீடியோ இன்கம் அது மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ போக போக இவங்க ஒரு இன்கமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு டெய்லி 10 ருபீஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிடிமானமும் போகாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஒரு டிடிஎஸும் கிடையாது, எந்த ஒரு ஒரு சர்வீஸ் சார்ஜும் அவங்க பிடிக்காமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு அப்படியே உங்களுக்கு பேமெண்ட்டாக கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே நான் இது வரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து அவங்க 10 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்சிங்க்கு 0.5 பைசே அதாவது 50 பைசே உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு 50 பைசே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 10 லெவல் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 பைசே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ். அதே மாதிரி விரைவில் இவங்க பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட வீடியோக்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10 ருபீஸ் அப்படிங்கிறது 20 ருபீஸ் 30 ருபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த கட்டுறீங்களா இந்த 500 வீடியோ வாட்சிங்க்கு, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி. பட் அந்த 300 கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி கிடையாது, அது லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ வாட்சிங்க்கு ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ் இல்லையா? ஸோ 365 டேஸ்க்கும் நீங்கள் 10 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அடுத்த 365 டேஸ்க்கும் நீங்கள் 10 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது 730 டேஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் எந்த ஒரு ரெஃபரலும் இல்லாமல், ரெஃபரல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தவிர்த்து இதுக்கப்புறமா சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இதுக்கப்புறமா வரது எல்லாமே ஃப்யூச்சரில் அவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்கிட்ட நான் பேசினேன். அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் தான் நீங்கள் போடுற காசெல்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம். அதை தவிர்த்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லையும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லையும் போட்ட அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி அமௌண்ட்டாக கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓப்பனாக அவங்க சொன்னதுனால எனக்கு அது ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக அவங்க கொடுத்துருக்க விஷயங்கள். அண்டு மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்தோடனே நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். நோ டிடக்ஷன். வித்தின் 1 ஹவர்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க விஷயம். அடிஷ்னலாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 + 500 நீங்கள் கொடுத்ததை நீங்கள் வருமானமாக எடுக்கலைன்னா 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த வருமானத்தை நீங்கள் எடுக்கலைன்னா அவங்களோட அதாவது அந்த 800 திருப்பி கொடுக்குறது அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. பட்
அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் கட்டுற 800 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் திருப்பி எடுக்கலைன்னா அந்த காசை அவங்க திருப்பி கொடுத்துறதா அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த பீஸ்காம் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்க ஆப்ஷன்ஸ் அண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுன்ற விஷயங்கள், எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபீஸ் ஃபார் வித்ட்ராவல். அதாவது நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இவ்வளோ பிடிப்போம் அவ்வளோ பிடிப்போம் அப்படின்னு சொல்கிற கம்பெனிஸ்க்கு மத்தியில் எந்த ஒரு ஃபீஸுமே பிடிக்காமல் நீங்கள் சம்பாதிச்ச காசை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது மிகப்பெரிய பாசிட்டிவ். நான் எந்த ஒரு கம்பெனியுமே பார்க்கல. அண்ட் இது வந்து பாசிட்டிவாக நான் கருதுகிறேன். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்கம். என்ன ப்ரோ ஹை இன்கம் தானே பாசிட்டிவ், நீங்கள் லோ இன்கமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், லோ இன்கம் ஏன் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இன்கம் காரணமாக அவங்களால லாங் டைமுக்கு இந்த அப்ளிகேஷனை இந்த வெப்சைட்டை ரன் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த காசை கொடுக்க முடியலன்னா அவங்களால மூடிட்டு தான் போக முடியுமே தவிர அது கொடுக்கறதுக்கான ஸ்டெப்பை எடுக்க மாட்டாங்க. இதுவே லோ இன்கம்னா அவங்களால சஸ்டெயின் பண்ணி ரொம்ப நாளைக்கு இந்த வெப்சைட்டை அவங்க கொண்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோ இன்கம் ஒரு நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வித்ட்ராவல். அதாவது டெய்லியுமே நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 15 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்போ 100 rupees ரீச் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கான அமௌண்ட் கொடுக்கப்படும் அப்படின்றது இன்னொரு பாசிட்டிவாக நான் கருதுகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் பாசிட்டிவாக நினைக்கிற விஷயங்கள். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, எனக்கு நெகட்டிவாக பட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராமிசிங்காக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உழவிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே டிசைனில் இன்னொரு வெப்சைட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட குறைகள். ஸோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வேறு வெப்சைட்டுக்கு மூவ் ஆகுனாங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். ரெண்டாவது நெகட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப். இதுவே ஒரு கம்பெனி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம வந்து வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணணும்னா க்ரோம் போகணும், அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் லிங்க் போகணும், லாகின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும் பார்த்திங்கன்னா மக்கள் வெறுப்பாயிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்கேஜ்மெண்ட்டே இருக்காது. இதுவே மொபைல் ஆப்பாக இருந்துச்சுன்னா டெய்லி நம்ம அந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பழகிடுவோம். அதுக்கப்புறமா ஈஸியாக அந்த மொபைல் ஆப்புக்கு அடாப்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். அண்ட் இது தவிர்த்து பேசிக் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. நம்ம ஆல்ரெடி எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் பார்க்குற மாதிரி கிரெடிபிலிட்டி, ஸோ இவங்க எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா இது ஒரு டீசெண்டான ஒரு ஏர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டுன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது, எப்படி நான் லாகின் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ எப்படி நீங்கள் இதை லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பாஸ்வேர்ட், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நோட் பண்ணி கரெக்டாக கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 300 கேட்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து 300 கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்பலாம். அல்ல இந்த யூபிஐ ஐடியை நீங்கள் வச்சும் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிக்கலாம். இல்லை இந்த கியூஆர் கோடை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புறதாலும் அனுப்பலாம். ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி அமௌண்ட் அனுப்பிக்கலாம். அமௌண்ட் அனுப்பிட்டு நீங்கள் இந்த சூஸ் ஃபைல்ன்றதில் அந்த அமௌண்ட் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்த உடனே வித்தின் 2 to 3 ஹவர்ஸில் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் செய்யப்படும். ஓகேங்களா. ஆக்டிவேட் செஞ்சிட்டதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஓகேங்களா. இங்கே கொடுக்குற இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போது இந்த அமௌண்ட் பே பண்ணியாச்சு, இப்போ 500 நாங்கள் மறுபடியும் வீடியோ பார்க்குறதுக்கு எங்கே பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதையும் இங்கே 800 பே பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இல்லை 300 நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன், 500 தனியாக அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே 300 அப்லோட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே இங்கே வீடியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா
பே வீடியோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ வாட்சிங்க்கான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எய்தர் நீங்கள் 800 நீங்கள் முன்னாடியே பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 300 தனியாகவும் 500 தனியாகவும் பே பண்ணிவிட்டு இங்கே ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே வீடியோ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது வீடியோ எங்கே நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ மேனேஜ்மெண்ட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு வீடியோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ண உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூடியூபுக்கு கொண்டு போகும். ஸோ யூடியூப்பில் அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்தோடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோ மேனேஜ்மெண்ட்டில் அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒர்க்கு. ஸோ இது வந்து டெய்லி ஒரு 4 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வீடியோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணி நீங்கள் இதை அப்லோட் பண்ண உடனே உங்களோட வாலெட்டில் 10 ரூபா ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட வாலெட்டில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறப்போ 10 ரூபா ஆட் ஆகிடும். இந்த வீடியோ வாலெட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 3 வீடியோஸ் பார்த்து 30 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் டெய்லி பார்க்க 100 ருபீஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இங்கே வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி மற்ற வெப்சைட்லாம் கம்பேர் பண்ணும்போது 3000 4000 லேக்ஸ்லாம் போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு 800 கொடுத்து நீங்கள் டெய்லி 10 ருபீஸ் வந்து யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் ஏர்ன் பண்ணிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். இதே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 பைசே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வாலெட்டில் உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணவங்களாம் ஏர்ன் பண்ண வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் 100 ரீச் ஆனோடனே சென்ட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல வித்ட்ராவல் வந்து அவங்க வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? வித்தின் 1 ஹவர்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பீஸ்காம் அப்படின்ற கம்பெனிலேருந்து வந்திருக்க விஷயங்கள். ஸோ நான் இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் ட்ரஸ்டபுளாக படும்பொழுது மட்டும்தான் நான் அதை வந்து லாகின் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த கம்பெனி கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக பட்டுச்சு. ஸோ அதனால் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ வாட்சிங்க்கான பிளானை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய்.